நீ என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்திற்கு உனக்கான பதிலை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். பார்க்கின்ற அத்துணை விஷயங்களும் நமக்கு எதிராகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. அந்த பதற்றங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது கடந்து வருகின்ற பாதையில் உன்னை காயப்படுத்தியவர்கள் நினைத்து உன் மனதை பதவதைப்புக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே. நீ வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர் இப்பொழுது உன் குணத்தையும் அறிந்து கொண்டு உன் மனதையும் அறிந்து கொண்டு நீ யார் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு நன்மைதான் செய்தாய் என்பதில் உறுதியாக இருந்து உன்னை கதியின்றி வரத்தான் போகிறார். அதற்கான எல்லா நிலையும் இந்த தாய் நான் உருவாக்கி விட்டேன். இனியும் நீ மனம் கலங்க வேண்டாம். மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளை, உன் தலையெழுத்தை தெரிந்துவிட்டு போ. என் தலைவிதியே இப்படியாக இருக்கும்போது அது எப்படி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று நீயாகவே இங்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காது. அந்த சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் இடையில் உன் போராட்டத்தை முடிவினை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எனக்காக என் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு என் தாயானவள் என் அம்மையானவள் இங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் நிலை தடுமாறிக்கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பதிலை கொடுப்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். அவர் எனக்காக வரவில்லை, இவர் எனக்காக வரவில்லை, அவர் எனக்காக செய்யவில்லை, இவர் எனக்காக செய்யவில்லை என்றெல்லாம் நீ பல்வேறு நிலையே இங்கு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் எனக்கு தெளிவில்லையே. எத்துணை தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அந்த தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது விலகிவிட்டவர்கள் நினைத்தும் உன்னை காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் உன் மனம் பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு உன் முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது, நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் அறிந்து கொண்டு இருக்கும்போது, வருகின்ற காலங்கள் எல்லாம் என் தாய்வராகி பார்த்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக இங்கு மனம் பதற்றம் அடைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை தான் உன்னை வாழ்க்கையின் எண்ணங்களாக மாற்றப் போகிறது. மனதில் நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இரு. சிந்தனை செய்து ஐயோ மனக்குழப்பத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்காதே. என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் ஏதாகுமோ ஏதாகுமோ என்பதை விட என் ஆனாலும் சரி, எந்த நிலையில் ஆனாலும் சரி, என்னை வழிநடத்துவது சாதாரணவள் அல்ல. என் தாய் வராகியாக இருக்கும்போது நான் எதற்காக இங்கு பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளையே, உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை தவிர இங்கு வேறாலும் வாங்க முடியாது அல்லவா? அதுதானே வாழ்க்கை. விதியை நினைத்தா வருந்துகின்றாய். இப்படியே இருந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. நாட்கள் நகர்ந்து கொண்டு செல்லும் போது, காலங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருபவர்கள் எல்லோரும் உன்னை குறைகளை மட்டும்தான் சுட்டி காட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்று யோசிக்க வேண்டாம். என் தங்கமே, உன் குறைகளை நீ இப்பொழுது அங்கு தாண்டி வந்து தான் ஆக வேண்டியது இருக்கின்றது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் சரி, அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வருத்தங்களும் காயங்களும் காணாமல் போகச் செய்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்காகத்தான் இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? மனதார என்னை அழைத்து விட்டாய். இனியும் நான் மனம் இறங்காமல் இருப்பேனா என சற்றும் தாமதிக்கப் போவதில்லை. என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதிலிருந்து நான் விலகவும் இல்லை. என் வாக்கு பொய்க்காது என்று தெரிந்துவிட்ட போதும் எதற்காக யோசிக்கின்றாய்? உன்னை விட்டு பிரிந்தவர் இப்பொழுதே வந்து சேரத்தான் போகிறாய். எதற்காக காத்திருந்தாயோ
எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நான் உனக்கு நடத்தி வைத்து உன் மனதை பூரிப்படைய செய்யத்தான் போகிறேன். சந்தோஷத்தின் வாயில் கதவை திறந்து வைத்து விட்டேன். வந்துவிடு என் கண்ணின் மணியே. இனி நடக்கப் போகும் எல்லா தருணத்திற்கும் நானே பொறுப்பாகி இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்தும் உன்மனம் கலங்க வேண்டாம். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை எப்படி செய்வதற்கு நானும் துணிச்சலோடு இறங்கிவிட்டேன். உன் காரியங்கள் எல்லாம் தானாகவே அரங்கேறத்தான் போகிறது. சற்றும் இனி தாமதிக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதற்கும் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை நினைத்தபடி தான் நடத்தி காட்டப் போகிறேன். நடப்பது எல்லாம் இனி என் கையில் இருக்கும்போது முடிவை மட்டும் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த முடிவு நல்ல முடிவாகத்தான் வரப்போகிறது. எதை நினைத்தாயோ அதை உனக்காக தருவதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன். சற்றும் தாமதிக்கப் போவதில்லை. உன் மனம் கலக்கமடைவதிலிருந்து நான் இப்பொழுது விடுவித்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றியுமே நீ யோசிக்க வேண்டாம். உன் மனம் கலங்குவதற்கு இங்கு நேரமும் கிடையாது, அதற்கு அவசியமும் கிடையாது. இனி நடக்க இருப்பது எல்லாம் நான் விதித்த விதிப்படி நடக்கும்போது விலகியவரும் பிரிந்து விட்டவரும் வந்து சேரத்தான் போகிறார். யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் எல்லா விஷயத்திலும் நல்லதை பற்றி மட்டுமே சிந்திக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி துன்பத்தை கொடுத்து விடுவேன்? என் தங்கமே, யார் என்ன சொன்னாலும் சரி, மற்றவர்கள் நினைத்துதான் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றது. அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று சிந்திக்காது. யார் என்ன நினைத்தாலும் சரி, உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னிடத்தில் தான் வந்து சேரப்போகிறது. உனக்கானவர் உன்னிடத்தில் தான் வந்து சேரப் போகிறார். நம்பிக்கையோடு இரு. நல்லதை நானே உனக்கு முன்னின்று நடத்தி தருவேன். என் பரிபூர்ணம் ஆசியும் அருளும் உனக்கு இருக்கும்போது யாரும் இல்லை என்று யோசிக்காதே. இந்த தாயானவளை உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் தங்கமே மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் இருப்பதை அறிந்துவிட்டுதான் இனியும் என் பிள்ளைகளை அளவைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்திலும் நீ உறுதியாக இருக்கும்போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? நடப்பது எல்லாம் இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு நல்லதுதான் நடக்கும் என்பதை சிந்தித்து செயல்படு. இனி உனக்கானது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறது. உன் வாழ்க்கையை நடத்தி தருபவள் இந்த தாயாக இருக்கும்போது நீ எதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நீ நினைத்ததை நான் அல்லவா விளக்கிச் செய்ய போகிறேன். நீ வஜ்ர கோஷம் என்று என்னை அழைத்து எவ்வளவு மகிழ்ச்சி படுத்துகிறாய். வஜ்ர கோஷம் அழைக்கும் என் பிள்ளைக்கு வேண்டியதே, என் பிள்ளைக்கு எது தேவையோ அதை நான் செய்து கொடுக்காமல் இருப்பேனா என? என் பிள்ளையே, நீ என்னை ஆனந்தத்தில் மூழ்கடித்து விட்டாய். அதே ஆனந்தத்தை, என் முகத்தில் இருக்கும் இதே சந்தோஷத்தை உனக்காக நான் உனக்கென்று நிரந்தரமாக கொண்டு வந்திருக்கின்றேன். நீயோ அங்கு வேறு ஒருவரின் பிடியில் அல்லவா எனக்கானவர் அங்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார் என்று உன் மனம் சில சமயத்தில் தளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தவியாக தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை சுற்றி பல சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் உனக்கு நடந்திருந்த பேரும் புகழும், உனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்த கொண்டிருக்கின்றது. அந்த பெருமையை எப்படியாவது இகழ்வாக அங்கு காட்டிவிட வேண்டும், மற்றவர்கள் முன் நீ தலை குனிய வேண்டும் என்று உன் துரோகியான ஒருவரோ உன்னை அவமானப்படுத்துவதற்குத்தான் உன் பிடியில் இருக்கின்ற உனக்கானவரே அவர் பிடியில் சிக்கி தவிக்க அங்கு என்னென்ன சூழ்ச்சி வலைகள் உண்டோ, என்னென்ன மாயாஜாலம் உண்டோ அத்தனையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உன்னை சுற்றி பாதுகாப்பது இந்த வஜ்ர கோஷம் தான் என்று அவருக்கு நான் புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. என் பார்வை முழுவதும் என் பிள்ளைகளின் மத்தியில் இருக்கும் பொழுது உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரிய வைக்க நேர காலம் வந்துவிட்டது. நீ கலங்காத என் கண்ணின் மணியே. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னை சிக்கி தவிக்க வைக்கலாம். ஆனால் அந்த வலையை அவிழ்த்துவிட்டு
இனி எதற்காக எதை தேடி நீ என்னிடம் வந்தாயோ? உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தானே இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். வெற்றி வாராகி உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்து இருக்கும் பொழுது எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம். இதோ நீ பட்ட காயங்கள் காணாமல் தான் போகப் போகிறது. உனக்கானவர் உன்னை வந்து தான் சேரப்போகிறார். ஓம் வராகி தாயே போற்றி.